நமக்கு ஆண்டவர் நிறைய கட்டளைகளை கொடுக்கிறார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு 7 அகல்களை செய்வாயாக. 7 அகல்களை செய்வாயாக. அதான் தலைப்பு. அகல்கள்னா கிளை. அகல்னா கிளை. குத்து வழக்குக்கு 7 அகல் 7 கிளைகள். அதைத்தான் அது வந்து குத்து வழக்கு செய்யணும். 7 அகல்களையும் அதில் செய்யணும். இப்படி மோசேக்கு அந்த கட்டளை கொடுக்குறான். வாசியுங்கள். யாத்திராகமம் 25:37. அதில் 7 அகல்களை செய்வாயாக. 7 அகல்களை செய்வாயாக என்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. புதிய வருடத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். 7 அகல்களை நாம் செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவருமே ஒரு விளக்காக இருக்கிறோம். ஒரு விளக்காக குத்து விளக்காக இருக்கிறோம். இந்த குத்து விளக்காக நமக்கு 7 அகல்கள் இருக்க வேண்டும். எத்தனை அகல் இருக்கணும்? 7 அகல்கள் இருக்க வேண்டும். 7 அகல்கள் என்பது 7 உபதேசங்களை காட்டுகிறது. 7 வித உபதேசங்கள் உண்டு. அது வந்து ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின்ஸ் சொல்வார்கள். அஸ்திவார உபதேசங்கள். என்ன உபதேசம்? அஸ்திவார உபதேசம். அஸ்திவாரம் சரியா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கட்டடம் செய்யும், நிலையா நிற்கும் இல்லையா? என்ன சாத்தியம்? அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா. இது நம்முடைய சபைக்கு தேவன் கொடுத்த அஸ்திவாரங்கள் 7 அஸ்திவாரங்கள். 7 அஸ்திவாரங்கள் கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 9:1 வாசிக்கிறோம். ஞானம் தன் வீட்டை கட்டி அது 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்தது. 7 தூண்கள். 7 தூண்கள் உண்டு. 7 உபதேசங்கள். அதுதான் அந்த ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. ஞானமாகிய தேவனுடைய பிள்ளைகள் வீட்டை கட்டுவதற்கு 7 தூண்கள் இருக்கிறது. 7 தூண்களையும் கட்டடங்களை கட்ட வேண்டும். உங்கள் வாழ்க்கையை கட்ட வேண்டும். ஊழியங்கள், உங்கள் ஜபங்கள், உங்களுடைய ஆராதனைகள் எல்லாவற்றையும் கட்டுவதற்கு 7 தூண்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். 7 தூண்களும் என்னென்றால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி முதல்ல வந்து மனம் திரும்பணும். என்ன செய்யணுமா? 7ல வந்து முதல்ல வந்து மனம் திரும்புவது. மனம் திரும்புவது இல்லாமல் நமக்கு வந்து ரட்சிப்பெல்லாம் கிடைக்காது. மனம் திரும்பணும். மனம் திரும்புவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நம்ம மனம் உலகத்தின் பிரகாரமா என்ன செய்யுது? பல இடங்களுக்கும் அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம மனம் வந்து ஒரு குரங்குன்றான். மனம் ஒரு குரங்கு. அது இப்போ ஒரு மரத்துல இருக்கும், அடுத்த நிமிஷமே இன்னொரு மரத்துக்கு தாவிடும். மாதிரி குரங்கு மாதிரி தாவிட்டே மனிதன் செய்யறான். இதுதான் இன்னைக்கு ஒரு கடவுள் உண்டு, நாளைக்கு ஒரு கடவுள், நாளைக்கு ஒரு கடவுள், இப்படியே வாழ்நாளெல்லாம் கடவுளையே தேடி அலைகிறான். மனம் அப்படி தேடி அலையும். எதுலையுமே மனிதனுக்கு ஒரு திருப்தி இல்லை. இல்லையா? நம்ம உங்களுக்கெல்லாம் திருப்தி இருக்கா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு திருப்தி இருக்கா? சொல்லுவா. ஆமா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு திருப்தி இருக்கும். நம்ம வந்து அலைய மாட்டோம். நான் ஆர்டர் செஞ்சாரு, உங்கள் எதையும் போதாக விசுவாசமாக இருக்க, நானே எவ்வளையும் சக்கியமோ. அதனால நம்ம மனம் கலங்காது. இல்லையா? சரியான வழிக்கு வந்துட்டோம். நேர்மையான வழியில நடக்கிறோம். தூய்மையான வழியில் நடக்கிறோம். சுத்தமான ஒரு பாதையை ஏற்படுத்தியிருக்கோம். அதுல நம்ம நடக்கிறதுனால நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது. அல்லேலூயா. தைரியம் கிடைக்கும். நாம் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும்
சந்தோஷமே நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே. பேரவர்களுக்கு மன திரும்பங்கள். இரண்டாவது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. மூணாவது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். 42 வாசி. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஐந்தாவது மூணாவது நாலாவது அப்போஸ்தலருடைய உபதேசம். அது ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலர்கள் தான் நமக்கு உபதேசங்களை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கம்மா? உபதேசங்களை கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து போதனைகள் கொடுத்தார், போதித்தார். அப்போஸ்தலர்கள் நமக்கு உபதேசங்களை கொடுத்தார்கள். அந்த உபதேசத்தை தான் நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். எபேசியர் 2:19, 20, 21 வாசி. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து தேவனுடைய வீட்டாராய் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் என்ன சொல்லுங்க? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் அஸ்திபாரத்தில் நம்ம கட்டணும். சரியா? ஆமா. ஆகவே அந்த அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தில் நம்ம கட்ட எழுப்பினாதான் அந்த கட்டடம் சாங்காரிக்கும். ஆண்டவர் வரும்போது அந்த கட்டடம் என்ன செய்ய மேலே எழுப்பி போகும். பருவத்துக்கு நம்ம அவன் மேல் மாளிகையாக என்ன செய்ய கட்டப்பட்டு மாளிகை முழுவதும் கட்டப்பட்டு எழும்புகிறது. ஒரே சரீரமாக எழும்புகிறது. அதனால அது ரொம்ப முக்கியம். அப்போ ஆண்டவர் வந்து இந்த குத்துவிளக்கு எப்போதும் எழுந்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்றார். யாத்ராமி 27, 20, 21 வாசிக்கும் போது குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிய வேண்டும், எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரர் கட்டளையிட்டார். குத்துவிளக்கு எப்பொழுதும் எரியும். என்னவா செய்யணும்? குத்துவிளக்கு எப்போதும் எரியும். எப்போதும் எரிவதற்கு எடுத்து பிழிந்த ஒலிவ எண்ணெய், சுத்தமான எண்ணெயை ஊற்ற வேண்டும். எப்பொழுதும் எரியும். நீங்க இந்த விளக்குகளை குத்துவிளக்கு வீடுகளில் மக்கள் சேர்ப்பீங்க. அதை தினமும் அதெல்லாம் சுற்றி சுத்தம் பண்ணி எந்த ஊருக்காக எரியும் இல்லையா? அப்போ சில நேரங்களில் அதுக்கு தூசி அந்த கருங்கறியெல்லாம் இருந்ததுலாம் சரியாக எரியாது. அதெல்லாம் செயல்படுத்தினா தான் எரியும். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றணும். நீங்கள் வந்து ஒரு குத்து விளக்காக இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் 7 அகல்கள் கொடுத்திருக்கிறார், 7 கிளைகளை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் எப்போதும் எரியும். எப்போதும் எரிவதற்கு நீங்கள் எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் ஊற்றணும். தினமும் பரிசுத்த ஆவியாக எண்ணெய் ஊற்றணும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு எண்ணெயாக இருக்கிறார். என் தனிய எண்ணெயால் அபிஷேகம் பாத்திரம் நிரப்பி நம்முடைய விளக்குகள் எரிய எண்ணெய் ஊற்றணும். நல்லா ஜெபிக்கணும். ஜெபம் ஒரு எண்ணெய், வாசிப்பு ஒரு எண்ணெய், ஆராதனை ஊழியங்கள் எல்லாமே எண்ணெய். அல்லேலூயா. ஆமாம், ஆவியானவர் கூட இருக்கிறனால அவர் நடத்துகிறபடி நீங்கள் செய்யும்போது எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கிறையா, எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. எப்பொழுதும் அறியும், என்னாலும் அறியும். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நாளாவது எரியாமல் இருக்கிற கூடாது. எல்லா நாளும் இந்த குத்துவிளக்கு எரிந்தோடனே தேவ சமூகத்தில், அல்லேலூயா, தேவ சமூகத்தில் எரியும் என்று சொல்லி நாம் பார்க்கணும். இது நீதிமொழிகள் 31:18 வாசிக்கும் போது
இது 31 18 வியாபாரம் போட்டு விழுதுண்டு காத்திருக்கிறார். இரவில் அவள் விளக்கு அணையாது இருக்கும். இரவிலும் அவள் விளக்கு அணையாமல் இருக்கும். மணவாட்டியை பற்றி தான் அந்த 31 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மணவாட்டி ரத்தால் மீட்கப்பட்ட மணவாட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய விளக்கு அணையாமல் இரவிலும் அணையாது இருக்கும். ஆமா, இரவு வந்துச்சு அவரின் தொழிலை அழைத்து போட்டக்கூடாது. விளக்கு அணையக்கூடாது. இரவு வரும். தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இரவு வரும், ராக்காலங்கள் வரும். இயேசு சொன்னார், பகல் காலம் இருக்கு மற்றும் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஒருவர் கிரியை செய்யாத முடியாத ராக்காலம், கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வரும். அப்ப இந்த காலங்கள் நமக்கு பகல் காலங்களாக இருக்கிறது. ஆண்டு மாற்றி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உலகத்தாருக்கு இந்த ராக்காலமாக இருக்கு. உலகாருக்கு அவர் என்ன காலம்? ராக்காலமாக. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படி இருக்கோம்? ஆமா, இருளின் பிள்ளைகளாக இருந்த ஒரு காலத்துல இப்ப வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. மாற்றி இருக்கிறார். ஆகவே அது வசனம் 7 உபதேசங்கள்ல அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்புறம் அந்நியோன்யத்தில் என்னதுல அந்நியோன்யம். அந்நியோன்யம்னா என்னது? ஐக்கியம். தேவனோடு கூட அந்நியோன்யமா இருக்கு. மலையாளத்தில் சொல்லுவாங்க அந்யோன்யம் என்றது ஒரு மலையாள வார்த்தையாக இருக்கும். அந்யோன்யம்னா ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கு, ரொம்ப ஐக்கியமாக இருக்கிறது. இன்னொரு புருஷன் மனைவி இருந்தாங்க. ஒரு வாரத்தில் அந்த ஐயா இறந்து 100 வயசு இருக்கும். மனைவியை ரொம்ப நேசிப்பார், ரொம்ப ரொம்ப அந்யோன்யமாக இருப்பார். அப்போ அவர் இறந்துடுவார். ஒரு வாரமாக சாப்பாடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் உயிர் போக மாட்டேன். இந்த பாட்டு அந்த அம்மாவை ரொம்ப நேசிப்பார். அந்த அம்மாவுக்கு ஒரு 90 வயசு இருக்கும். ரொம்ப நேசிப்பார், வயசானாலும் நேசிப்பார். ஐஸ் வாங்கியிருக்க 2 ஐஸ் கொடுத்தாங்க, ஒரு ஐஸ் கொடுத்துருக்காங்க. என் மனைவிக்கு ஒரு ஐஸ் கொடுத்துருக்காங்க. மனைவி இருக்கிறதே வீட்டில், இவர் இருக்கிறதே ஒரு மண்டபத்தில். மனைவிக்கு ஒரு ஐஸ் கொடுத்தாங்க. ஐயா எப்படி கொண்டு போக வேறு மனைவி அங்கே தேடி ஒரு பிளாஸ்டிக் பை எடுத்து அதுக்குள்ள கொண்டு கொடுத்துருக்காரு. கலையிலோயா புருஷன் சொல்லுங்க. அப்படி நேசித்ததுனால பாருங்க, அவருக்கு உயிர் போக மாட்டேங்குது. உயிரே மனைவியில நினச்சிக்கிட்டார். மனைவி என்னவா எல்லாம் சொல்கிறாங்க. பேர பிள்ளைகளாம் வந்து ஐயா பாட்டியை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் போங்க அப்படிங்கிறீங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம் உயிர் போயிட்டு எல்லாம் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. அந்த பாட்டி பார்த்தது ராத்திரி 1 மணி 2 மணி ஆச்சு. பேரங்கம்மா சொல்லி பார்த்து போயிட்டேன். ஐயா நீங்கள் கவலைப்படாது, நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி. உயிர் போச்சு. முன்னாடி போங்க. அப்ப அது மாதிரி அஃபெக்ஷனா இருப்பது, அல்லேலூயா, அன்பா இருப்பது, ஐக்கியமா இருப்பது, நிலைத்திருப்பது, அந்யோன்யத்திலும் அப்பம் இருக்குது. ஆனால் அப்பம் திருவந்து ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம். இந்த திருவந்து அப்புறம் ஜபம் பண்ணுது. அப்புறம் என்னது? 7வது ஜபம் பண்ணு. அது ஒரு உபதேசம். வெள்ளிக்கிழமை உபவாசம் ஜபம்னா வரமாட்டேங்கிறீங்க, ஒரு உபதேசம். அதை நீங்கள் கை கொள்ளணும். அல்லேலூயா. மாதத்தில் ஒரு நாள் விசேஷமாக ஒரு பொதுவாக எல்லாரும் வர மாதிரி ஒரு உபவாச ஜபத்தை என்ன செய்யணும்? எல்லாரும் கண்டுக்கலாம்ல, உபவாசம் ஜபிக்கலாமே. ஜபிக்கிறது நல்லது. ஐயா முதல்ல வந்தார். வந்து சில பிரச்சனைகள்லாம் சொன்னேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், இங்கே என்ன எழுதி போட்டிருக்குன்னு சொன்னார். கேட்டார். இந்த ஏதோ ஒரு வசனம் இருக்கும், என்ன போட்டுருக்குமா? தேவனாலே எல்லாம் அவ்வளோதான் சொன்னார். என்ன எழுதி போட்டிருக்கு? தேவனாலே எல்லாம் கூடுன்னு இருக்குல்ல, ஆண்டவராக கூடுமா கூடாதா? நம்ம ஜெபிப்போம்,
ஆண்டவருக்கு செய்வார் சொன்னார். அல்லேலூயா. ரொம்ப உற்சாகமா இருந்தது. அது மாதிரி ஜெபம். இரவிலும் விளக்கு அணையாமல், எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் தொல்லைகள் வந்தாலும் அந்த விளக்கு அணையாமல் பார்த்துக்கணும். அல்லேலூயா. சாத்தான் பல வழிகளில் விளக்கு அணைக்கிறதுக்காக வருவான். ஆமாம், பல இடையூறுகளை கொடுப்பான், பல சங்கடங்களை கொடுப்பான், பல கஷ்டங்களை கொடுப்பான், பல வேதனைகளை கொடுப்பான். ஒரு வசனத்தில் பிள்ளைகள் எல்லாரும் உன்னிடத்தில் அருகிலேயே வளர்க்கப்படுவார்கள் அப்படின்னு. பிள்ளைகள் எல்லாரும் உன்னுடைய அருகில் வளர்க்கப்படுவார்கள். இல்லை, நல்ல வசனம். அம்மா லட்சுமியும் வளர்ந்துருக்குறாங்க, அவங்க மகள் காணாமல் போயிட்டான்னு சொல்லி காதல் வந்துட்டார். அது நல்லா சொல்லுங்க. ஆனால் சபையில் எல்லாமே ஜோம் பண்ணோம், எல்லாருக்கும் ஒரு சாப்பாடு போடுறேன்னு இருக்காங்க. அது ஒரு நாள் சொல்லுவாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அல்லேலூயா. நம்ம ஆரோக்கியப்படுறவருடைய மனைவியும் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. அவங்களும் சீக்கிரம் வருவாங்க, அவரும் ஒரு சாப்பாடு போடுவாங்க, ஒரு எல்லாம் சொல்லுவாங்க. நல்ல சபைக்கு கரெக்டாக வந்துருங்க, சொல்லாமல் கொள்ளாமல் சாப்பாடு கிடைக்கும், ஒரு எல்லாம் சொல்லுவாங்க. சரி, நம்ம கடந்து செல்வோம். இந்த நாட்களிலே அகல்களை எரிய செய்ய வேண்டும். அகல்களை செய்து அதற்கு திரி போட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றி அதை எரிய வைக்க வேண்டும். முதலாவதாக 7 விளக்குகளை பார்க்க போகிறோம். மனுஷனுடைய ஆவி ஒரு விளக்கு. முதலாவது என்ன விளக்கு? மனுஷனுடைய ஆவி ஒரு விளக்கு. நீதிமொழி 20:27 வாசிங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். சரி, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து ஆராய்ந்து. மனுஷனுடைய ஆவி, நமக்கு ஆண்டவர் ஒரு ஆவியை கொடுத்துட்டார். அது ஒரு தீபம். அல்லேலூயா. தாய் கர்ப்பத்தில் நம்ம உருவாகும் போது அவர் ஊதுனார், அது ஒரு தீபம். அல்லேலூயா. அது ஒரு ஆவி, அது கர்த்தர் தந்த தீபம். அது என்ன செய்யுது? மனிதனுடைய உள்ளத்தில் எரிய ஆரம்பிக்கும் போதுதான் என்ன செய்யுது? உயிர் உண்டாகுது. அல்லேலூயா. நம்ம அவர் ஊதலைன்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது. ஆண்டவர் ஊதுனதுனால ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஊதி நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பியே இருக்கிறான். ஆமா, ஆகவே நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த ஒரு தீபம், ஒரு விளக்கு. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டா என்ன செய்யுது? உள்ளத்தில் உள்ளவைகள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்க. உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், அப்படி போல வரணும்னு சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆவியே என்ன செய்யுது? உங்களை ஆராய்ந்து நடத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஆராய்ந்து நடத்தும். நீங்க செய்யற தவறுகள், தப்புகள், குற்றங்கள், குறைகள், அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யும்? ஆராய்ந்து நிதானித்து உங்களுக்கு அதை சொல்லும். அல்லேலூயா. உங்கள் ஆவி உங்களோட பேசும். அல்லேலூயா. உங்க மனசாட்சி பேசும். ஆண்டவர் தந்த ஆவி பேசும். அல்லேலூயா. நீ சரியில்லைன்னு சொல்லும். சரிங்களா? அதனால அந்த ஆவி உள்ளத்தில் உள்ள ஆராய்ந்து பார்த்து என்ன இருக்குது, எதெல்லாம் இருக்கணும், இது இருக்கக்கூடாதுங்கிறத உங்களுக்கு அறிவிக்கிறது. அல்லேலூயா. இயேசுதான் தேவன் என்று சொல்லி இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய அவசியமோ கிடையாது. அவரவருக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிற ஆவியில் பார்த்தீங்களா, அதுவே பேசும். அல்லேலூயா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அது பேசும். ஆகவே யாரும் நியாயத்திற்கு நாளில் இயேசுவை பற்றி இந்த அக்கா சொல்லலை, இந்த அன்னை சொல்லலை, யாரும் எனக்கு சொல்லலைன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது? தப்பித்துக் கொள்ள முடியாது. அது 1 கொரிந்தியர்ல அது திட்டமாக எழுதப்பட்டிருக்கு 1ஆம் அதிகாரத்தில். அந்த நியாயத்திற்கு நாளில் யாரும் என்ன செய்ய முடியாது? போக சொல்ல முடியாது. ஆகவே
மக்கள் எல்லாரும் மனம் திரும்ப நம்ம ஜெபிக்கணும். இந்த ஆவியை ஆண்டவர் கொடுத்த ஆவியை உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா, அதை எதிர்த்து நம்மளோட பேசணும். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க அது பேசுவோம். அல்லேலூயா. ஆமா, ஒரு நம்ம ட்ரம்ப் சொல்றாரு, இந்த ஆட்சியெல்லாம் நடத்துவது நான் அல்ல, இயேசுவே நடத்துகிறார். இயேசுவே நடத்துகிறார்னு சொல்றாரு. ரொம்ப நல்லா இருக்குது. அதுபோல ஆண்டவர் தான் நடத்த வேண்டும். ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நல்ல வெளிச்சமாக தீபமாக ஆண்டவர் நம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை ஒரு விளக்காக நம்ம எரிந்து கொண்டே இருக்கிறது. ஆமா, அந்த ஆவியை அணைத்து போடக்கூடாது. அல்லேலூயா. ஆவியும் இல்லாம அனலும் இல்லாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருக்காங்க. ஆவியை இருக்கிறோம். ஆவி அனல் உள்ளதா, ஆவி அனல் உள்ளதா, இவ்வளோ பாட்டு கூட. ரெண்டாவது நம்ம கணக்கு சொல்லுவாங்க, கர்த்தரின் வசனம் ஒரு விளக்கு. 119 105 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய வசனமின் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நமக்கு ஒரு தீபமாய் விளக்காய் ஆண்டு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனம் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய வசனத்தை நாம அனுதினமும் ஒழுங்கு கிரமமாக வாசிக்கணும். அப்படி ஒரு டெஸ்ட் வச்சிருந்தாரு, யூடியூப்ல பார்த்துருந்தாரு. ஒரு இதில் வாட்ஸ்அப்லையா 100 நாள்ல பைபிள் வாசித்து முடிக்கிறவங்களுக்கு பரிசு அப்படின்னு. அது யாராவது வாசிக்கிறீங்களா? அப்படியே என்னமா ஜோதி வாசிங்களா? எத்தனை? முக்கால்வாசி. முக்கால் தான். மலையில அந்த மெர்சைன் இருக்காங்கள, அந்த ஒரு வாழ்த்துட்டான். 100 நாள்ல வாசி முடிச்சுட்டான். அதை பிரைஸ் கொடுக்கலாம். அதுவே அப்படி தேவனுடைய வார்த்தைகளை நம்ம மனுஷனை முக்கியப்படுத்தி வாசிக்கணும். அல்லேலூயா. யோபு சொல்றாரு, என்னுடைய ஆகாரத்தை விட வசனத்தை நான் என்ன செய்றேன், காத்துக்கொள்கிறேன். வசனத்தை காத்துக்கொண்டாராம் ஆகாரத்தை விட. அது அவ்வளவு வசனம் தான் நம்ம என்ன செய்ய சாப்பிட பூமியில தான் நம்ம பெற்றுக்கிட்டே போறோம். ஆனா வசனத்தை வாசிக்க பரலோகத்துல பெற்றுக்கிட்டே போகலாம். இல்லையா? நாம ஆண்டுடைய பிள்ளைகளாக வளரலாம். ஆகவே சங்கீதம் 119 வாரிகள் தன்மடி எதினாலே தன்மை 11 சொல்றார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத வாக்கை இருதயத்தில் வைத்தேன். 30:21 சொல்றார், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் உங்களுக்கு பின்னாலே என்ன செய்யும், வரும், உங்க காதுகளை உரைக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வசனம் நம்மளோட பேசும். அல்லேலூயா. வசனம் பேசும். வசனத்தை நம்ம முக்கியப்படுத்தினா வசனம் ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கு. என்னவா இருக்கு? ஜீவனாவும் இருக்கு, வல்லமையாகும். அது வசனம் இருபுறமும் கற்குள்ள பட்டயமா இருக்கு. இப்போ நான் என்னுடைய பிரசங்கம் பண்ணும்போது அந்த பெருவரல் என்னைய சுட்டி காட்டுது, இந்த 4 விரல் உங்களை என்ன செய்யுது, சுட்டி காட்டுது. அப்போ இந்த ஒரு விரல் என்னைய பார்த்து சொல்லுது, நீ எப்படி அப்படின்னு கேட்குது, நீ எப்படி. இந்த 4 விரல் உங்களை கேட்குது, நீ எப்படி அப்படின்னு, நீங்கள் எப்படி. ஆகவே இருபுறமும் கற்குள்ள பட்டயம், என்னையும் வெட்டும் உங்களையும் வெட்டும். அல்லேலூயா. ஆகவே வேத வசனத்தை தினமும் வாசிக்கணும். தினமும் அதை நீங்க நேசித்து வாசிக்கணும். வேதத்தை கையில் எடுத்து வாசிக்கணும். நேசித்து கையில் எடுத்து வாசி. ஒருத்தர் ஒரு வேலைக்காக அவசரமா போனார். அது முக்கியமான வேலை. ஐயோ இன்னைக்கு பைபிள் படிக்கலையே, இம்மா அந்த பைபிள் எடுங்கிறார் மனைவியிட்ட. எடுத்து அந்தம்மா கொடுக்கு, வாங்கிட்டு ஆண்டவரே என்னோடு பேசணும், இது வேலை விஷயமா போறேன். எடுத்த உடனே யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தான் அப்படின்னு. இது ரொம்ப அபசோகனமா இருக்கு. இது சட்டியில் எடுத்து வச்சுட்டேன். மறுபடியும் மூடிட்டு மறுபடியும் திறந்து மறுபடியும் யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். ஐயோ இது வேற ரொம்ப மோசம். அவன் மறுபடியும் இருந்துதாரே மூடிட்டு மறுபடியும் திறந்து ஆண்டவரே என்னோட பேசும் அப்படின்னா, நீயும் போய் அப்படியே செய்.
அது மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாதுமா, பைபிள் ஜோசியம் பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. பைபிள் ஜோசியம் பார்ப்பாங்க, அது பார்க்கணும். நம்ம ஒரு ஒழுங்கு கரம் வாசாலே போதும். அல்லேலூயா. வாசாலே போதும். ஆகவே ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஒரு விளக்காக இருக்கிறது. ரெண்டாவது, மூணாவது கட்டளைகள் ஒரு விளக்கு. நீதிமொழி 6:23 வாசிக்கிறோம். கட்டளையே விளக்கு, எதமே வெளிச்சம், உலக சிச்சைய ஜீவ வழி. சரிங்களா? அப்போ கட்டளையே விளக்கு. கட்டளைகள் தேவன் கொடுத்த கட்டளைகள் விளக்காக இருக்கிறது. தேவன் நிறைய கட்டளைகளை வேதத்தில் கொடுத்திருக்கிறார். நிறைய கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். அதில் 10 கட்டளைகள் முக்கியமானவைகள். அதை தேவனே என்ன செய்தார்? மோசேயை கூப்பிட்டு எழுதி கொடுத்தார். மோசேயை கூப்பிட்டு, ஆண்டவரே கல்லுகள் 2 கல்லுகளை ஆயத்தம் பண்ணி, 2 பெரிய கல்லுகளை ஆயத்தம் பண்ணி வச்சுதாரு. அதில் எழுதி, மோசைக்கு 90 வயசு இருக்கும். 90 வயசுல மலைக்கு ஏறி போய் ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு வர. இதுங்க விக்கிரகங்களை உண்டாக்கி டான்ஸ் எல்லாம் போடுவோம். அந்த போட்டு டமான்னு போட்டு உடச்சு போட்டாரு. 2 கல்லையும் மலையில் போட்டாங்கிறதுக்காக கீழே மலையாக தானே இருக்குது. அது மலையில் பாறையில் விழுந்து உடஞ்சி நொறுக்கி போச்சு. அப்போ மோசே சாந்தமுள்ள குணமுள்ளவர்னு சொல்லியிருக்கு இல்லையா? இந்த கோபப்பட்டல சில இடங்களில் கோபப்பட்டதுனால தான் ஆண்டவர் வந்து நீ வந்து இஸ்ரவேல் தேசத்தை காண்பாய், ஆனால் என்ன சொல்ல மாட்டேன், உள்ளே போக முடியாது பாருட்டாரு. ஆரோனும் அப்படித்தான், அவனும் ஏழை கொடுத்து கோபப்படுவான். அவனையும் பார்த்து சொன்னார், நீங்கள் சரிங்களப்பா, அதனால் நீங்கள் 2 பேருமே பார்க்க முடியாது, அண்ணனும் தம்பியும் பார்க்க முடியும். என்ன அப்படி வந்து தேவனுடைய பிள்ளைகள் வந்து கோபப்படக்கூடாது. இப்படி தேவனுடைய வசனம் வந்து கட்டளைகளை வந்து விளக்காது. அப்போ மோசேன்னு சொன்னார், நீ 2 கற்பனைகளை நானே கல்லெல்லாம் செதுக்கி ஒதுக்கி சரிப்படுத்தி எழுதி கொடுத்ததை நீ என்ன பண்ணிட்ட, உடைச்சி ஒதுக்கிவிட்டார். இப்போ நீ 2 கல்லை என்ன செய்ய சரிந்து தூக்கிட்டு வாட்ட, தூக்கிட்டு வா மலை மேலே எடுத்துற. இப்போ 2 கல்லுகளை என்ன செய்கிறான், அதே மாதிரி கல்லுகளை எடுத்து வெட்டி செதுக்கி சுத்தம் பண்ணி தூக்கிட்டு போகிறார். 90 வயசில் தூக்கிட்டு போகிறாரு பாருங்களேன். மோசையின் கண்கள் குருடாக மங்கி போகவில்லை, பெலன் குறையவில்லை. இல்லைங்களா? பெலன் குறையவில்லை. பெலன் அவனுக்கு அந்த பெலனை வாயில் இருக்கக்கூடிய பெலனை கொடுத்துருந்துரு இல்லையா? அதனால பெலமாயிருதான் நெடுசலையாக பார்க்கிறோம். ஆகவே 10 கட்டளைகள் ரொம்ப முக்கியமான கட்டளைகள். அதில் தான் வேதம் முழுவதுமே அடங்கி இருக்கிறது. எனவே அந்த 10 கட்டளைகளை நீங்கள் கை கொள்ள வேண்டும். முதலாவது கட்டளை, என்னையன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நம்ம வீட்டில் நிறைய தேவர்கள் இருக்கான். மனைவி ஒரு தேவன், புருஷன் ஒரு தேவன், பிள்ளைகள் ஒரு தேவன், சொத்து சுகம் வேலைகள்லாம் ஒரு தேவனா இருக்கு. அதையெல்லாம் என்ன செய்யணுமா? இதையெல்லாம் பூமிக்கு உரியவைகள். பூமிக்கு உரிய கூடாரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய கூடாரம் நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த பூமியும் அதில் உள்ள ஆசை இச்சைகளும் அழிந்து போகும், எல்லாம் எரிந்து சாம்பலாய் போய்விடும். எனவே இவைகளை நாம் தெய்வமாக நேசிக்கக்கூடாது, தேவனைத்தான் நேசிக்கணும். அல்லேலூயா. இயேசுவைத்தான் நாம் நேசிக்கணும், அவரைத்தான் நாம் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இன்னும் மாறுவாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் இன்னும் மாறுவாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் கட்டளைகள் நமக்கு ஒரு விளக்காக தேவன் கொடுத்திருக்கிறான்.
சபை இருந்த சபைக்கு ஒரு பாஸ்டர் மாற்றல் ஆகி போயிட்டான். புது பாஸ்டர் வந்தான். இந்த புது பாஸ்டர் பிரசவம் பண்ணினான். செங்கடல் தண்ணீர்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து அக்கறைக்கு போனது பெரிய ஒரு காரியம் அல்ல. செங்கடலில தண்ணீர் மனதால் அளவுதான் இருந்தது அப்படின்னு சொன்னாரா. சொல்லிட்டு இந்த யாத்திரா புருஷம் எல்லாம் தேவையில்லாதது அப்படின்னாராம். ஒரு அம்மா ரொம்ப கவனமாக கேட்டு, அதான் இவ்வளோ பெரிய பைபிளை நம்ம தூக்கிட்டே போக முடியலையே, அது என்ன யாத்திரை மரத்தோன்னா எடுத்துவோம். நம்ம வீட்டில் போய் அந்த யாத்திரை மரத்தையே கிழிச்சு எடுத்துருச்சு. பிறகு ஒரு நாள் பிரசவம் பண்ணியிருக்காரு. யோனா எப்படி மீன் வயிற்றுக்குள்ளே போக முடியும்? 3 நாள் இருந்தான் இருக்கு, எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அதெல்லாம் பொய், அதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் பைபிளில் இருக்குது. அதையும் கிழிச்சு எடுத்துருச்சு இந்த அம்மா. பிறகு ஒரு நாள் வீடு விசிட்டிங் போனார். அப்போ இவ்வளோ பெரிய பைபிள் வந்து இவ்வளோ ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு வந்துச்சு. ஐயா ஜெபனுங்க ஐயான்னு உட்காந்துது. என்னம்மா அந்த பைபிள் என்னம்மா சின்னதாக இருக்கு, எப்படி சின்ன பைபிளாக வாங்கினீங்களோ? ஐயா வாங்கும்போது பெரிய பைபிளாக தான் இருந்தது. நீங்கள் இந்த ஊரில் ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் ஐயா சின்ன பைபிளாக மாறிச்சு. நீங்கள் அது சரியில்லை இது இருக்கக்கூடாது, நீங்கள் கிழிச்சு எடுத்துக்கிட்டேன் ஐயா. இன்னும் ஒரு மாதம் இருந்தீங்கன்னா இதுவும் இருக்காது. ஆகவே 119:60 தாவி சொல்றாரு, உமது கற்பனைகளை கை கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். தாமதியாமல் பாருங்க, எவ்வளவு கர்த்தருக்கு பயந்து அந்த கட்டளைகளை கை கொள்றாரு பாருங்க. அதனால தான் ஆண்டவர் தாவீதை என்ன செய்றாரு, ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து உன்னை தேசத்துக்கு அதிபதியாக நேர்ந்தார். ஆட்டு மந்தையை விட்டு எடுத்துடா, உங்களையும் உயர்த்துவதற்கு நீங்க வசனத்தை என்ன செய்யணும், தாமதிக்காமல் தீவிரித்து கை கொள்ளணும், தீவிரமாக கை கொள்ளணும். இவனுக்கு ஜோமன்லேயே ஒரு ஓடி போய் முட்டி போடணும். அடுப்பில் எது இருந்தாலும் அதை கொஞ்சம் அரை இதை வச்சுட்டு ஆப்பில் வச்சுட்டு என்ன செய்யணும், துணிக்கணும். அப்படியெல்லாம் கர்த்தருக்கு கொஞ்சம் பயந்து நீங்கள் கட்டளையெல்லாம் கை கொண்டு பாருங்க, உங்களை நல்லா அதிபதியாக உயர்த்திக்குவார். வேலையிலோயா? ஆமாம். ஆகவே தாவீது பாருங்க, இன்னொரு இடத்துல 119:100 சொல்றார், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிறோம் ஞானமுள்ளவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. தாவீது நாட்கள்ல நிறைய முதியோர்கள் இருந்தாங்க. அவரை விட இவர் ஞானமாயிட்டார், ரொம்ப ஞானமாயிட்டாரு. காரணம், இவர் வேதத்தை என்ன செய்தாராம், கை கொண்டபடினால். அல்லேலூயா. நான் வேத கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் வந்துருச்சுங்க. இப்போ படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யணுமா, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கா. பெற்றோர்கள் கீழ்ப்படியணும். அது கர்த்தருடைய வார்த்தை தானே. படிக்கிற வார்த்தையாருக்கு கீழ்ப்படியணும். கேள்வி பரியாசம் பண்ணக்கூடாது. சில வார்த்தையாளர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. மூஞ்சி இங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், மூக்கு கொஞ்சம் வளைஞ்சிருக்கணும். கேள்வி பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது, சிலர் சொன்னதே சொல்லுவாங்க, சிலர் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லிட்டு அதுக்காக ஒரு பேர் வச்சிடக்கூடாது. அல்லேலூயா. குள்ளவாக்கியார் எங்கிட்ட ஒருத்தர் குள்ளவாக்கியார், அவர் கொஞ்சம் கொள்ளுங்க. அப்படி குள்ளவாக்கியார்னு கேள்வி பண்ணேன். அதனால எனக்கு படிப்பு போயிடுச்சு. நல்லா ஃபேமிலி இருந்தால் என்ன இருக்கும், படிப்பு நல்லா இருக்குங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் நல்லா பிரசவம் பண்ணலாம்ல? அல்லேலூயா. கட்டளைகள் ஒரு விளக்காக தேவன் நமக்கு கொடுக்கிறார். அதை நாம கை கொண்டு நடக்கணும். 119:83 சொல்லுகிறார், நான் ஒருபோதும் உடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், ஏனென்றால் நீர் அவைகளினாலே என்னை உயிர்ப்பித்தீர். அல்லேலூயா. நாலாவதாக ரட்சிப்பு ஒரு விளக்கு. ஏசாயா 62:1 ரட்சிப்பு தீவெட்டியை போல இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு தீவெட்டியை போல இருக்கிறது. ஆகவே ரட்சிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:24 இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அந்த பரலோக வெளிச்சத்தை நடப்பார்களாம். அவ ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். உங்களை பூமியிலையும்
காத்து பல்லவத்தையும் கொண்டு நடத்துது. அல்லேலூயா. ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். ஐயா சொன்ன மாதிரி ரூத்தின் சரித்திரத்தை சொன்னாங்க. அவளை பார்த்து சொன்னா, நீங்க மாமியார் சொல்றா, மாமியார் தான் நகோமி. நகோமி சொல்றா, அவன் பரிசுத்த ஆவியானவர் உப்பாக சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. நகோமி பரிசுத்த ஆவியானவர். அவ சொல்றா மருமகிட்ட, நீ போய் அந்த மனிதன் என்ன செய்வான், விஷயத்தை கொடுத்து அங்கே படுத்திருப்பா. நீ போய் என்ன செய், நீ குளித்து விட்டு வஸ்திரத்தை உடுத்தி விட்டு எண்ணெய் தலைக்கு வைத்து கொண்டு அங்கே போய் என்ன செய்ய, அங்கே பாதத்தில் படுத்துக்கொள். கீழ்படிச்சு அதே மாதிரி செய்தான். அதே மாதிரி அவள் செய்ததுனால அவள் ஒரு அந்நிய பெண்ணுதான். ஆனாலும் கூட கீழ்படிதான் பார்த்தீங்களா. அல்லேலூயா. ஆவியானவருக்கு கீழ்படிந்தால் நமக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் சொல்வாரு, ஜெபம் பண்ணுவாரு, வேதம் வாசிப்பாரு, ராத்திரி கூட எழுந்திரிச்சு உட்கார்ந்துருந்தேன்னா வாசிப்பாரு. பைபிள் ஒரு அதிகாரம் வாசி, ஒரு பாட்டு பாடியும். அல்லேலூயா. எங்கள் அக்கா மாப்பிள்ளை இருந்தார், கூலிங் செய்தார், எம் டேனியல் கேரளாவில். அப்போ அவர் கூட நான் போய் தங்குற நாட்களில் ராத்திரியில் பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பார். ராத்திரியில் நான் சரி என்னடா பாட்டு பார்த்தா பாட்டு படிச்சுக்கிட்டே இருப்பேன். 2-3 பாட்டை படிப்பார். அதான் நல்லா கேட்கறதுக்கு நல்லா. அல்லேலூயா. இந்த ஆண்டவரை நீங்கள் எப்போதும் என்ன செய்யலாம், மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா. தேவன் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். ரட்சிப்பு விளக்கு எரியணும்னு சொன்னால் என்ன செய்யணும், எண்ணெயை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. எண்ணெய் ஊற்ற அது நல்லா எரியும். ரட்சிப்பு தான் நம்மை பரலோகத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒன்று. அல்லேலூயா. ஆகவே ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். ரட்சிப்புக்கு விரோதமாய் நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்களாம். நிறைய ஊர்கள்லேருந்து அந்த ஆர்எஸ்காரங்களை கிளம்பி சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு தடை பண்ணி கிராமங்களில் கூட மக்களை பின்வாட்டத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. சரிங்களா. நல்லா ஜெபிக்கணும். நல்லா என்ன செய்யணும், பின்மாற்றத்தில் உள்ளவர்கள் உயிர்ப்பிக்கப்பட ஜெபிக்கணும். பின்மாற்றத்திலே போகக்கூடாது. பின்மாற்றத்திலே போயிருக்கிறவர்களை கர்த்தர் நாட்களில் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்ததே காரணமே நம்மோடு இருப்பதற்காகவே. அல்லேலூயா. நம்மை உயிர்ப்பிக்கவே, நம்மை ரட்சிக்கவே, நம்மை அபிஷேகித்து ஆட்கொண்டு நடத்தவே. ஆகவே ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அல்லேலூயா. நம்ம விலகினாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்மா, விலக மாட்டார். இல்ல, அதனால தான் நம்மெல்லாம் உயிரோட இருக்கிறோம். அல்லேலூயா. அது விலகி இருந்தாலும் நம்ம எப்படி சவுலை விட்டு என் கிருபை விளக்குனேன்னாரு, முடிஞ்சது. அவரை விட்டு விளக்குனாரு. பிள்ளைகள் 3 பிள்ளைகளும் 4 பேர் ஒரே நாள் செத்து விட்டாங்க. ஒரே நாளில் பாருங்க. தாவீது அந்த அபிஷேகத்தை காத்துக்கொண்டார். அல்லேலூயா. தாவீதின் விளக்கு எப்போது எரிந்தது? உனக்கு சொன்னாரு, உனக்கு ஒரு விளக்கு எப்போது என்ன எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. உங்களையும் பார்த்தாங்க சொல்ல, ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் சொல்லுகிறார். அந்த விளக்கு எரிவதனால தான் நாம் நல்லாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் எரிய விடுகிறார், எரிய விடுகிறார். அதை எரிய விடாமல் கடைசியாக பல அசுத்தாவிகள், பல மனிதர்கள், பல சட்டத்திட்டங்கள்லாம் வருது. என்றாலும் அந்த அதை எரிய விடாமல் தடை செய்து விட இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. கூடாது. நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவருடைய ரட்சிப்புக்கு நம்ம காத்திருக்கணும். ஆண்டவரை பார்க்க அன்னாள் காத்திருந்தாள், சிமியோன் காத்திருந்தாள், சாஸ்திரிகள் காத்திருந்து கண்டார்கள். அல்லேலூயா. மேய்ப்பர்கள் காத்திருந்து கண்டார்கள். காத்திருந்ததால கண்டு கொண்டார்கள். அல்லேலூயா. சாஸ்திரிகள் இயேசுவை காண்பதற்காக எல்லாவற்றையும் குடும்பத்தெல்லாம் விட்டு வந்தாங்க. அல்லேலூயா. குடும்பத்தை விட்டு வந்தானே கண்டாங்க. மேய்ப்பர்கள் மந்தையை விட்டு வந்தானே கண்டாங்க. அன்னாள், சிமியோன் எல்லாம் என்ன செய்தாங்க?
அவர்களும் எல்லாத்தையும் விட்டதுனால தான் ஆண்டவரை கண்டார்கள். அல்லேலூயா. எருசலேம் நகரத்தாரெல்லாம் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை வந்து கண்டார்கள். நாம் என்ன விட்டு இருக்கிறோம்? எதை விட்டிருக்கிறோம்? நாம் விட வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. உடனே சொல்வா, விட வேண்டியதை நீங்கள் விட்டால் இயேசுவை காண்பீர்கள். ஐந்தாவது நம்ம கடந்து சொல்லுவோம், புத்தி ஒரு விளக்கு. மத்திய 5:25 புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். பார்த்துங்க, ஆகவே புத்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு தந்த ரட்சிப்பின் பாத்திரங்களில் என்ன இருக்கணும்? எண்ணெய் கொண்டு போகணும். ரட்சிப்பின் பாத்திரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த பாத்திரத்தில் எண்ணெய் குறையாமல் இருக்கணும். அப்பதான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். அந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ன பண்ணாங்களாம்? பரலோகத்துக்கு போக அவங்க தீவிட்டு எரியலைன்னா எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லைன்னா எரியலை. எண்ணெய் இருந்தால் எரிச்சிட்டே இருக்கும்ல. அல்லேலூயா. ஆகவே எண்ணெய் குறையாமல் புத்தி இருக்கும். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவார். ஞானம் தன் வீட்டை கட்டும். ஞானம் இருக்கணும், புத்தி இருக்கணும். அப்பதான் நீங்க வீட்டு கட்ட முடியும். குடும்பங்களில் சண்டைகள் வர காரணம் என்ன? பிரச்சனைகள் வர காரணம் என்ன? குடும்பங்கள் பிரிந்து போக காரணம் என்ன? டைவர்ஸ் போக காரணம் என்ன? புருஷன் வேலைக்கு போயிட்டு மத்தியானம் வரும்போது மனைவி என்ன செய்யணும்? அவனுக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கும். வாங்க வரவேற்கும், உட்காருங்கன்னு சொல்லணும், சாப்பிடுங்கன்னு சொல்லணும். அல்லேலூயா. புருஷன் வந்த உடனே பசியில் வருவான். ஒருத்தர் வெளிநாட்டில் வேலை செஞ்சார். அவர் ஒருத்தர் பேட்டி கண்டார். எதுக்கே நீங்கள் இப்படி வந்து வேலை செய்ய, நல்ல மனைவி இருக்கு, நல்ல பிள்ளைகள் இருக்கிறாங்க, அங்கேயே இருக்கலாமே, ஏன் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறியா அப்படின்னு கேட்கும்போது, இரவு பகல் வேலை செய்கிறாங்க, ஓவர் டைம் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அவர் ஆச்சரியமாக கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, மனைவி பிள்ளைகள் இருக்காங்க ஐயா, அவங்களுக்காகத்தான் நான் பாடுபடுறேன், அவங்களுக்காக தான் பாடுபடுறேன். அப்படி சொல்லும்போது பாருங்க, அந்த மனைவி பிள்ளைகளுக்காக அவர் அவ்வளோ பாடுபடுறாரு. இரவு பகலும் தூங்காமல் விழித்திருந்து வேலை செய்கிறார். அல்லேலூயா. ஆகவே புருஷன்மார் மனைவி பிள்ளைகளுக்காக பாடுவோம். சரி, மனைவி அதை அனுசரித்து என்ன செய்யணும்? கணவனை கனம் பண்ணி நடத்தும். அல்லேலூயா. கணவன் மக்கள் சாப்பிட வராங்க, பசுவோடு வரார். ஏன்னா அவர் கடையில சாப்பிட்டா பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியாது. கடையில் சாப்பிடாம வருவார், புரோட்டாவெல்லாம் சாப்பிட மாட்டார். நம்ம சேவியர் பிரதர் புரோட்டா சாப்பிட மாட்டார், அது மாதிரி சாப்பிடாம வருவார். வந்தோடனே மனைவி கேட்குறான், என்னையா இவ்வளோ நேரம்? கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. சரி, சாப்பாடு ரெடியா இருக்கா? ஹீரோ, நான் எப்போ வரையிலும் காத்துக்கிட்டு இருந்தேன், உங்க மகன் ஃபெயில் ஆயிட்டான் தெரியுமா? உடச்சி கொடுக்கலாம். அப்போ அவர் சொல்றாரு, ஃபெயிலாக காரணம் என்ன? நீ தான் காரணம். பிள்ளைகளை நான் பார்த்துக்கிட்டு சொன்னீங்க, நீ தான் காரணம். அப்படியே சட்டை வந்துச்சா? அது மாதிரி புருஷன் மனைவி அறிவிக்கணும், அன்பா அல்லேலூயா, அந்யோன்யமா இருக்கணும். அந்யோன்யம் அப்படி சட்டா இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு பாசமாக கொஞ்சம் நேரங்கள் வருத்தமானோம். அப்போ எங்கள் பிள்ளைகள் சொன்னோம், எப்பா அவங்க 35 வருஷமா அவங்களுக்கு கூட இருந்து உங்களை என்ன சொல்கிறாங்க பார்த்துருக்குறாங்க, எங்களையெல்லாம் நல்லா பார்த்து வளர்த்தாங்க, இதெல்லாம் என்னங்கப்பா, இதெல்லாம் மறந்துடாதீங்க அப்படின்னு. அல்லேலூயா. மறந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லுற. ஆகவே நம்ம அந்த கடந்த காலங்களை நினைக்கணும். அல்லேலூயா. எப்படிலாம் இருந்தோம், எப்படிலாம் வந்திருக்கிறோங்கிறத நினைத்து நம்ம அன்பா இருக்கணும். ஒரு சொல்வோம். அடுத்து நம்ம கணக்கு சொல்வோம். 6வது தேவன் ஒரு விளக்கு. 2 சாமுவேல் 22:29 தேவனே என் விளக்கா இருக்கு,
என்று தாவீது சொல்லுகிறார். தேவரே எனக்கு விளக்கா இருக்கு, நீர்தான் எனக்கு விளக்கு என்று சொல்லுகிறார். அவர் இருந்த அந்த காட்டுல கவிக்குள்ள அங்கங்கமா ஒளிஞ்சு அவரை தப்பி வைக்கிறதுக்காக காட்டுக்கு போனாரு. சவுலின் கைக்கு தப்பி வைக்கிறார். அவன் சவுல் ராஜாவுக்கு தப்பி வைக்க தான் போனாரு. தப்பி பண்ணார். அப்பெல்லாம் அவர் தேவனையும் நோக்கி பார்க்கிறவரா இருந்தார். அல்லேலூயா. அப்புறம் இவ்வளவுக்கும் நல்ல பலசாலி தான், நல்ல பலமுள்ளவர் தான். யுத்தத்துல தோல்வியே கிடையாது. அல்லேலூயா. தாவீது செய்த யுத்தத்துல எங்க தோல்வி இருந்ததா? சரித்திரமே கிடையாது. அல்லேலூயா. வெற்றி. ஆனாலும் தேவனை நோக்கி பார்த்தேன். சங்கீதம் 16:1 சொல்றார், தேவனே நான் உண்மை நம்பி இருக்கிறேன், என்னை நீர் காப்பாற்ற வேண்டும். அல்லேலூயா. நீரே காப்பாற்ற வேண்டும். என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய திறமை அல்ல, என்னுடைய காரியம் அல்ல, நான் ஒன்றும் செய்ய முடியாது. நான் எம்மாத்திரம் நீர்தான் எனக்கு காப்பாற்றணும் அப்படிங்கிற. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லியிருக்குது, தாவீது போன இடத்துல எல்லாம் தேவன் அவனை காப்பாற்றினார். இருக்கா? யார் காப்பாற்றது? தேவன். தேவன் காப்பாற்றுறதுக்கு இவர் தேவனையை நோக்கி வாழ்கிறார். சிறு மலைகளில் இருந்தோம், குன்றுகளில் இருந்தோம், பள்ளத்தாக்குகளில் இருந்தோம், நான் உண்மையை கண்மலையில் இருந்தோம் உண்மையை நோக்கி பார்க்கிறேன். அல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். அல்லேலூயா. நாம் எப்போ தேவனையே நோக்கி பார்க்கும்போது தேவன் நமக்கு என்ன செய்வார்? விளக்காய் இருப்பார். அல்லேலூயா. குடும்பம் அணைந்து போகாதபடி, பிள்ளைகள் வாழ்க்கை அணைந்து போகாதபடி, உங்கள் தொழில் அணைந்து போகாதபடி, உங்கள் காரியங்கள் எல்லாம் வெளிச்சம் பிரகாசிக்க செய்து, இருள்கள் வந்தாலும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் நீர் எனக்கு என்னை சுற்றில் வெளிச்சமாய் இருக்கிறேன். இருள் மூடிக்கொள்வதற்கு வருது, ஆனால் வெளிச்சமாய் நீர் இருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு பெரிய வெளிச்சமாக இருந்து உங்களை காத்து நடத்தி பரலோகம் கொண்டு சேர்ப்பார். வெளிப்படுத்தல் 21:23 வாசிக்கிறோம். கடைசியாக இயேசு பரலோகத்துக்கு விளக்காக இருக்கிறார். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் வேண்டியதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.